2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. இந்த வசனத்துல விசுவாசிகள் விலக வேண்டிய அநியாயங்கள் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் நம்மை தேவன் அஸ்திபாரமாக்கியிருக்கிறார். நாம் அவருடையவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறோம். அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. விசுவாசிகள் விலக வேண்டிய அநியாயங்கள் அந்த தலைப்பில் இந்த காலையில் நான் பேசுகிறேன். அநியாயம் என்று சொல்லுகிறது நமக்கு விளங்காதா? நியாயம் இல்லாத எல்லாமே அநியாயம் என்று நாம் விளக்கம் சொல்லலாம். நாம் நம்புகிற தேவன் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தால், அவர் அநியாயம் செய்கிறதும் இல்லை என்று நாம் நம்புகிற நம்முடைய இரட்சகரை பற்றி சொல்லப்பட்டது. அவர் அநியாயம் செய்கிறது இல்லை. ஆனால் தெய்வ நம்பிக்கை உடையவர்களும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களும் அநியாயம் செய்கிறதை நாம் சர்வசாதாரணமாய் பார்க்கிறோம். அப்படி அநியாயம் செய்கிறவர்கள் யோபு 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த அநியாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய சந்நிதியில் சேர மாட்டார்கள். நீர் அநியாயம் செய்கிறீர் என்று தேவனை பார்த்து சொல்லத்தக்கவன் யார் என்றே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை பற்றி யாரும் நீர் அநியாயம் செய்கிறீர் என்று சொல்ல முடியாது. அவரிடத்தில் அநியாயம் இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிகளாக மாற்றப்பட்டோம் இல்லையா? அவரை நம்புகிறோம் இல்லையா? அவர் நம்மை அவருடைய மக்களாக தெரிந்து கொண்டாரே, நமக்கு அவரை பற்றி தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவரில் நிலத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் 2:6. அதனால அவர் அநியாயம் செய்கிறதில்லை. அவர் அநியாயம் செய்கிறார் என்று சொல்லத்தக்கவன் யார்? நம்ம பார்த்து அப்படித்தான் சொல்லணும். விசுவாசியில் அநியாயம் செய்ய மாட்டாங்க. அநியாயம் செய்வார்கள் என்று நாம் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் என்று மற்றவர்கள் நம்மளை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் நாம் வாழுகிற உலகத்தில் சபையை மார்க்கத்தை அறிந்திருக்கிறார்கள், சபையை அறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அநியாயம் செய்கிறார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கிறார் பவுல் அப்போஸ்தலன். நாம் சில வேளைகள் அநியாயம் செய்யும் பொழுது அந்த அநியாயத்தினால் ஏற்படுகிற விளைவை அறியாமல் தான் அநியாயம் செய்கிறோமா? தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இவை முதலான அநியாயத்தை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்தால், கிறிஸ்தவத்தில் யூதத்தில் மனிதர்கள் என்னென்ன அநியாயம் செய்யக்கூடிய ஆபத்துக்குள்ள சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கிறார் என்று விலாவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அநியாயத்தை நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கனால செய்யப்படாது. உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலகணும். அது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. உபதேசத்துக்கு மேலே உபதேசம் கேட்டும் நாம் அநியாயம் செய்தால், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீதிமான் அநியாயம் செய்தால் அதனாலே அவன் சாவான் என்று எழுதி. அப்போ நீதிமான் அநியாயம் செய்யக்கூடிய ஆபத்து இருக்குது. அஜாக்கிரதையினாலும் மெத்தனத்தினாலும் துணிகரத்தினாலும் அநியாயம் செய்ய முடியும். அப்படி செய்தால் காலத்துக்கு முந்தி சாக வேண்டியிருக்கும். அது தேவ தண்டனையாக மாறும்.
அதனால விசுவாசியான பிற்பாடு ஒருபோதும் நாம் அநியாயம் செய்யக்கூடாது. தேவன் அநியாயம் செய்யாதவர். உலக மக்கள் வேணா அநியாயம் செய்வாங்க, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறதில்லை. அந்த அநியாயத்திலிருந்து விடுதலை அடைய ஆண்டவர் திருச்சபையை வச்சிருக்கிறார், போதக ஊழியத்தை தந்திருக்கிறார். தனிப்பட்ட நிலைமையில் அநியாயத்தை பற்றி ஜனங்களோட பேசுகிறோம். ஆனால் நாங்கள் அநியாயம் தான் செய்வோம் தீர்மானிச்சிட்டா என்ன செய்ய முடியும்? அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அநியாயம் செய்கிறோம், அநியாயம் செய்யட்டும். தப்பிச்சிடுவீங்களா? அவனவன் கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் நம்முடைய அநியாயங்களை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன உள்ள அநியாயங்களை ஆண்டவர் மன்னித்தார். இன்றைக்கு நாம் அநியாயம் செய்யக்கூடிய சோதனை இருந்தாலும், ஒருவேளை செய்து அதை பற்றி நாம் மனஸ்தாபம், அதை பற்றின உணர்வு ஏற்படும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இது அநியாயம் செய்யறதுக்கு ஆதரவான ஒரு வசனம் அல்ல. அப்படி நீ யாரும் விளக்கம் எடுக்கக்கூடாது. அஜாக்கிரதையினால, சூழ்நிலையினால வசீகரிக்கப்பட்டு நாம திட்டமிடாமல் ஏதாவது அநியாயத்தை செய்தால் அதற்குள்ள பரிகாரம் தான் அங்க சொல்லப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். அதற்கு முத்திரையா இருக்கிறது. தேவனுடைய அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, அதை யாரும் உடைக்க முடியாது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். உங்களை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாம இருந்தா நீங்க விசுவாசியா மாறிப்பீங்களா? இப்போ நீங்க கிறிஸ்துவ சொல்லத்தானே செய்யறீங்க. ஊழியம் செய்யறது மூலமாக, ஆராதரிக்கிறது மூலமாக, ஜெபிக்கிறது மூலமாக. நான் அநியாயம் செய்ய மாட்டேன் அப்படி தீர்மானிச்சிங்களா? அநியாயம் செய்யாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நான் செய்யறோமா? அதை பரிசோதிக்கிறதுக்கு தான் இந்த காலையில் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். நான் விலக வேண்டிய அநியாயங்கள், அதுல 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அது இந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறாரே அந்த நிருபங்களிலேயே அந்த 3 சிந்தனைகள் வருகிறது. நாம் விலக வேண்டிய அநியாயங்கள். அதுல முதல்ல நாம் விலக வேண்டிய அநியாயத்தை பற்றி பவுல் அங்க என்ன சொல்றார்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி போதும். அப்போ வாலிபனாகிய இளைஞனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது, அப்போ அவர் ஊழியராக இருக்கிறார், சபையில மூப்பராய் பொறுப்பில் இருக்கிறார். இது வேறு யாருக்கும் சொல்லப்பட்டதை போல தெரியவில்லை. ஆனால் அவருக்கு சொல்லப்பட்டாலும் அது நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு போதனையாக, எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ விலக வேண்டும். எதுக்குன்னு சொன்னா, கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு என்று. அப்போ நான் விலக வேண்டிய அநியாயத்துல முதல் அநியாயம் எதுவென்றால் கட்டுக்கதைகளுக்கு விலக வேண்டும். அது இட்டு கட்டின கதை, கட்டுக்கதை. அது மனுஷர் தான் அதை செய்யறாங்க. அதற்கு வேதத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால அவர்கள் கட்டுக்கதைகள் உடையவர்களா இருந்தால் அவர்களை விட்டு விலக வேண்டும். இங்கே கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைன்னு வருது. இது உலக கிளவிகளை பற்றி தான் சொல்லலாமே தவிர விசுவாச கிளவிகளை பற்றி சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச நிறுத்த சொன்னா கூட நிறுத்த மாட்டாங்க. அவங்க பேசுற பேச்சு கட்டுக்கதைகள், ஆதாரமற்ற கதைகள், உபயோகமற்ற கதைகள் என்று சொல்ல வேண்டும். அது தேவபக்திக்கு ஏதுவான முயற்சி அல்ல, அது சரீர முயற்சி. அதுல என்னமோ கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு, அவ்வளவுதான். அதற்கு விலக வேண்டும் என்றே பவுல் சொல்றார். இந்த கட்டுக்கதைகள் என்று சொல்றது கிளவிகள் பேச்சு மாத்திரமல்ல. தீத்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்க என்ன வாசிக்கிறோம்? யூதருடைய கட்டுக்கதை. தீத்து 1:13 வாசிங்க. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது.
இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செய்யக்கூடாமல் போதும். அப்போ இது இரண்டாவது யூதருடைய கட்டுக்கதை. ஒன்று கிழவிகளுடைய கட்டுக்கதை, பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதை. இரண்டாவது யூதருடைய கட்டுக்கதை. அந்த கதையை கட்டி அந்த கதையை சொல்றாங்க. இதற்கு செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்புறம் அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கும்போது அந்த கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, பிரயோஜனமற்றது, அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் அங்கே சொல்றார். அப்ப கிழவிகள் பேச்சா இருந்தாலும் சரி, யூதருடைய கட்டுக்கதையா இருந்தாலும் சரி, அதற்கு செவி கொடுக்க கூடாது. அப்புறம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதுக்கு செவி கொடுக்க கூடாதுன்னு எழுதியிருக்கிறது. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால விளங்கும் தெய்வ பக்தி விருத்துக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடு அப்படின்னு சொல்றார். இந்த கட்டுக்கதை தர்க்கத்துக்கு ஏதுவானது, அதை கவனிக்க கூடாது. முதல்ல செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது, ரெண்டாவது கவனிக்க கூடாதுன்னு சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பேதுரு அங்க சொல்லும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தந்திரமான கட்டுக்கதை அதை நாங்கள் பின்பற்றுவளாயிராமல் அப்படின்னு சொன்னா மந்திர தந்திரம் உள்ளதுதான் கட்டுக்கதை. அதை பின்பற்றுவதாக அல்ல, நாங்கள் அதை பின்பற்றவில்லை என்றே சொல்றார். இன்றைக்கு பாருங்கள், இந்த கட்டுக்கதைகளுக்கு காரணமாக இருக்கிறது கிழவிகள், இந்த கட்டுக்கதைகளுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் யூதர்கள். இந்த கட்டுக்கதைகள் தர்க்கத்துக்கு ஏதுவானது. இது சரீர முயற்சியை தவிர ஆத்ம முயற்சி கிடையாது. இதற்கு விசுவாசிகளான தேவஜனங்கள் செவி கொடுக்க கூடாது, இதற்கு கவனிக்க கூடாது. இது மந்திர தந்திரம் உள்ளது என்று மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். உலக மக்களுக்கு என்னவோ இந்த கட்டுக்கதை ஒரு பெரிய கதை மாதிரி தெரியும். இதுல ஏதோ காரியங்கள் இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க. அதனால வயசும் ஆகுது, காடு வாங்குது, வீடு போகும்னு சொல்லுது. இந்த கிழவிகள் கட்டுக்கதையை விட மாட்டேங்கிறாங்க. இந்த யூதர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்களாக அறியப்பட்டவங்க. ஆனா அந்த கட்டுக்கதையில ஏதோ உண்மை இருக்கு என்று சொல்லி அந்த கட்டுக்கதையை அவங்க அவுத்து விடுறாங்க. இதை விசுவாசிகளான தேவ ஜனங்கள் அநியாயம் என்று காண்கிற அளவிற்கு தேவன் நம்மை அஸ்தவாரமிட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். இந்த கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது அநியாயம் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த அநியாயத்துக்கு இந்த கிழவிலும் போறாங்க, இந்த யூதர்களும் போறாங்க. திரளாக சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொன்ன காரியம் இது 2000 வருஷ காலத்துக்கு 2012 வருஷத்துக்கு முந்தி எழுதுனதெல்லாம் பைபிள். ஆனா இந்த கட்டுக்கதைக்கு சாய்ந்து போற காலம் எப்பொழுதோ வந்துருச்சு. எப்பொழுது என்று கேட்டால் 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும், ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து 1 நூற்றாண்டு வரைக்கும் இந்த கட்டுக்கதைக்கு இடமே இல்லாம இருந்தது. அன்றையிலிருந்து 1 நூற்றாண்டு முடிந்த உடனே கட்டுக்கதை தொடங்கி இன்றைக்கு கட்டுக்கதைகளுக்கு தான் மிகப்பெரிய மவுசு. இந்த கிழவிகள் அதையே தான் காலமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் அதுக்கு கவனிக்கிறாங்க, அதுக்கு செவி கொடுக்கிறாங்க. அது மந்திர தந்திரம் உள்ளதுன்னு தெரியுது. அதற்கு திரளாக சாய்ந்து போகிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, அவங்கள சேர்ந்த போதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் இந்த பவுல் இங்கே எழுதும் பொழுது, நீ கட்டுக்கதைகளுக்கு விலகிற ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவனை கூட அது பாதிக்கிற ஒரு விஷயமா இருந்ததா என்பதே ஒரு கேள்வி. ஒரு ஊழியக்காரனை பாதிக்கும் என்றால் விசுவாசிகளை விட்டு வைக்குமா?
அதனால கட்டுக்கதைகள் அநியாயம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். இந்த கட்டுக்கதை என்று சொல்லும் பொழுது அதை சினிமாவில் எடுக்கிறாங்க படக்காட்சிகள், அது கட்டுக்கதை தானே. நிஜமாக நடந்ததே. அவங்க கலை வசனம் எழுதி திரையில் போட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் பார்க்குறாங்களே. பிசாசன் ரொம்ப தந்திரசாலி. இந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் அதுக்கு வரமாட்டேங்கிறாங்க, இந்த கட்டுக்கதைகளுக்கு சாய மாட்டேங்கிறாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன், அவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த கட்டுக்கதைகளை கொண்டு போயிடுவேன்னு சொல்லி இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்க வீடுகளில் இந்த டிவி பெட்டியை வைத்து இந்த கட்டுக்கதைகளை கவனித்து கட்டுக்கதைகளை செவி கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி சாய்ந்து போகிற ஒரு நிலைமை. ஆராதனை கூட்டங்களுக்கு ஆட்கள் குறைவு, சுவிசேஷ கூட்டங்களுக்கு ஆட்கள் குறைவு, இடனா கூட்டங்களை நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சாத்தானவன் இந்த கட்டுக்கதைகளை கொண்டு கிறிஸ்தவ சபையை பால்படுத்தி போட்டான். எது அநியாயம் இது நியாயம்னு சொல்லக்கூடாத ஒரு குழப்பத்தில் கொண்டு வந்துட்டான். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அநியாயம் செய்ய தீர்மானிச்சுட்டா அநியாயம் செய்யட்டும்னு சொல்றார். அநியாயம் செய்து எத்தனையோ பேர் செத்து போனாங்க. நீதிமான அநியாயம் செய்கிற நாளில் சாவான். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆக்கின் திருப்பி செலுத்திட்டார். இந்த கட்டுக்கதை என்று சொல்லும் பொழுது அது மாத்திரமல்ல, இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட நிலைமையில கூட இது கட்டுக்கதைகள் வந்து விடுகிறது. இதே தீமத்தை 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஓ தீமத்தைவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இது மத சம்பந்தப்பட்ட நிலைமையில் உள்ள பிரச்சாரம் நடக்குது பார்த்தீங்களா, அதுல கூட இந்த கட்டுக்கதைகள் நுழைந்திருக்கிறது. அது என்ன கட்டுக்கதை என்று கேட்டால், 2 பிரச்சனைகள் தான் கிறிஸ்தவ உலகத்துல மிக முக்கியமாக வாதிடப்பட்டு அது ஒரு பெரிய குழப்பமாகி அதுல நிறைய ஜனங்கள் கவர்ச்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க அந்த கட்டுக்கதைகளுக்கு. அந்த கட்டுக்கதை என்று சொன்னா ஒரு உண்மை இருக்குது, அதுல சேர்த்து சொல்றதான் கட்டுக்கதை என்று சொல்ற காரியம். எங்களால கட்டளை பெறாத சிலர் நீங்க நியாயப்பிரமாணத்துப்படி கை கொள்ளாவிட்டால் ரசிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்ற காரியம். அது கட்டுக்கதையா வேதத்தோட சேர்ந்த சத்தியமா? பவுல் என்ன சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷை வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது மாற்றி பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்ற சொல்றாரு. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய சத்தியம் என்னவென்றால், உண்மையான விசுவாசிகளுக்கு பரிசுத்தாவியினர் இருப்பார். அவங்க சொல்றாங்க, யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லையே. அப்ப அவங்க மெய் விசுவாசிகள் ஆகலை. விசுவாசிகளுக்குள்ள ஆயத்தங்கள் நடந்திருக்கு, விசுவாசிகள் ஆகலை. அப்புறம் விசுவாசிகள் ஆனாங்க, பரிசுத்தாவி பெற்றாங்கன்னு சொல்லி வேறொரு சுவிசேஷம், வேறொரு கிறிஸ்து, வேறொரு ஆவி என்ற 2 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலர் எழுதுறாரு. ஒரே ஆவி தானே, ஒரே சுவிசேஷம் தானே, அப்புறம் ஒரே பிதா தானே, இப்படித்தானே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப வேறொரு சுவிசேஷம், வேறொரு கிறிஸ்து எங்க இருந்து வந்தா? இன்றைக்கு அதற்கு தாங்க ஜனங்கள் ஏகோபித்த நிலைமையில போறாங்க. வேதம் அதை பற்றி என்ன உண்மை சொல்லியிருக்குது, அவங்க அதை பற்றி அதை யோசிக்கிறதே கிடையாது. பெருவாரியா யாரு பேசுறா, பெருவாரியா யாரு பின்னால போறாங்க, பெருவாரியா பேசுற நாங்க நம்புறோம், பெருவாரியா போற ஜனங்களோட நாங்களும் சேர்ந்து போறோம். நீ கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. கட்டுக்கதைகள் என்று சொல்லுகிறது, உலகத்தில் இருக்க கட்டுக்கதைகளும் அநியாயமான காரியம்தான். கிறிஸ்தவத்தில் உள்ள கட்டுக்கதைகளும் அநியாயமான காரியம்தான். ஆண்டவர் சிலுவையில மரித்த மரணத்தினால எந்த ஒரு பாவியும் பரலோகராஜ்யத்துல போறான். இயேசுநாரை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு பரிசுத்தாவியானவர் நிபந்தனை என்று கொடுக்கப்படுகிறார். இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவை உடையவனாக மாறி விடுகிறான். ஒருவன் பாவியா இருந்து மனம் திரும்பும் போது 33 காரியங்கள் நடக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஒரு விசுவாசி எந்த காரணத்தை கொண்டு அவன் நரகத்துக்கு போறது கிடையாது.
பைபிளுக்கு அடுத்தபடி எழுதப்பட்டிருக்கிற மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை நீங்க படிச்சா உலகமெல்லாம் பைபிளுக்கு அடுத்து அதுதான் படிக்கிறாங்க. ஒருவன் விசுவாசியான பிற்பாடு அவனுக்கு வரக்கூடிய பலவிதமான சோதனைகளை பற்றி அதில் எழுதி எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு கடைசியில மோட்சத்துக்கு அவன் போய் சேர்ந்துறான் கிறிஸ்டியான் என்ற சரித்திரத்தை, பைபிளுடைய சத்தியத்தை ரொம்ப அழகாக விலக்கி கொண்டு போற வரலாறு தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்ற நிலைமையில ஜனங்கள் இந்த உலக சம்பந்தப்பட்ட கட்டுக்கதைகளிலும் உண்மை இருக்கிறது என்று நினைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த பிரசங்க மேடைகள் நடக்கிற இந்த பிரசங்கள் இருக்கிற பிரசங்க மேடைகள்ல பெரிய கூத்து தான் நடக்குது. என்ன கூத்து நடக்குது? செத்து போனவங்களோட நாங்க பேசுறோம். அதுக்கு வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்குதா? நாங்க இயேசுநாதரோட போய் பேசி கொண்டிருந்தோம், அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? பரலோகத்துல ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டியில நாங்க தான் மெம்பரா இருக்கிறோம்னு அதற்கு வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்குதா? தங்கச்சாவியை நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட கட்சிகளை உங்களுக்கு அனுப்புறோம், எண்ணெயில சக்தி இருக்கிறத உங்களுக்கு அனுப்புறோம், இதனால பெரிய காரியம் நடக்கும்னு சொல்லி வேதத்துல இல்லாத காரியம் தானே இன்றைக்கு ஜனங்கள் பெருவாரியா போதிக்கிறாங்க. ஜனங்கள் அதை பெருவாரியா போறாங்க. இந்த அநியாயத்துக்கு நீ விலகு என்று யாரை சொல்ல முடியும்னா ரட்சிக்கப்படாதவங்களை சொல்ல முடியாது. அவங்க விலக மாட்டாங்க, அதில் போய் சிக்கிடுவாங்க. ஆனால் தேவன் தம்முடையவர்களை அறிவார். தேவனுடைய அத்திவாரம் நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். இந்த கட்டுக்கதைகளுக்கு விலக என்பதற்கு வேதத்துல ஒரு ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 25 வசனம் 26 வசனம் பாருங்க. ஏசாயா 44 25 26. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்தி அப்படின்னு சொல்றாரு. என் ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்றும் எருசலேமுக்கும் கட்டப்படுகள் என்றும் யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்ல அவர்களின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் சொல்றார். ஒரு காரியத்தில் ஆண்டவர் எதிரடையாக செயல்படுகிறார், இன்னொரு காரியத்தில் ஆண்டவர் அனுகூலமாக செயல்படுகிறார். எதுல ஆண்டவர் எதிரடையாக செயல்படுகிறார்? அந்த வசனத்துல கட்டுக்கதைக்காரருடைய குறியை நான் அவத்தமாக்குகிறேன், குறி சொல்லுவர்களை நிர்மூடராக்குகிறேன், ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களை அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துவேன், பாலான ஸ்தலங்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. எந்த காலத்திலும் பாருங்கள், இந்த கொள்கையின் விபரீதங்கள், இந்த கட்டுக்கதைகள் ஜனங்கள் பேசுவாங்க, ஜனங்கள் நம்புவாங்க, பின்னால போவாங்க. கொஞ்ச நாட்கள் சில வருஷங்கள் கழித்து பார்த்தா இந்த கட்டுக்கதைகளுக்கு மவுசெல்லாம் போயிடும். அதை பேசுறவங்களும் தளர்ந்து போவாங்க, அதுல போற கூட்டவங்களும் இல்லாம சிதறடிக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் அதற்கு அனுகூலம் செய்ய மாட்டார். பைபிள்ல 2 வார்த்தை வருகிறது. துன்மார்க்கருக்கு நீர் தயவு செய்யாதிருப்பீராக. ஆண்டவர் தயவு செய்வாரா? சொல்லுங்க. நாமளே துன்மார்க்கருக்கு தயவு செய்ய மாட்டோம், தேவன் எப்படிங்க துன்மார்க்கருக்கு தயவு செய்வார்? அப்புறம் அந்த அக்கிரமக்காரர் உம்முடைய நீதிக்கு வந்து எட்டாது இருப்பார்களாக. அக்கிரமக்காரர் தேவனுடைய நீதிக்கு எட்டுவாங்களா? முடியுமா? அப்படி சங்கீதக்காரன் ஜெபிச்சதாக எழுதியிருக்கிறது. இவங்க செய்கிறது எதுவும் வேதத்துக்கு ஒத்து வராத காரியமா இருந்தால் ஒருவேளை உலகத்துல பேரும் புகழும் இருக்கலாம், ஜனங்கள் போவாங்க, போதகன்மார்களுக்கு பெரிய மதிப்பெல்லாம் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச காலத்துல இதே பூமியிலேயே உங்களை ஜனங்களை விட அற்பரும் நீசரும் ஆக்கினேன்னு சொல்லி மல்கியாவில் சொன்னப்பட்டபடி அந்த போதகன்மார்களுக்கு நடக்கும். அந்த உபதேசத்தை நம்புகிறவர்கள் அந்த உபதேசத்தினால் ஒரு வருஷத்தும் அடையாம கெட்டு சீரழிச்சு போவாங்க. அதாங்க இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நடக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சினிமாக்காரங்கள் கூட அப்படி செய்ய முடியாத அளவுக்கு இந்த கிறிஸ்தவ மேடைகள காரியங்கள் நடக்குது. நீங்க அதுக்கு போறீங்களா? அது அநியாயம் உங்களுக்கு தெரியலையா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். அந்த அநியாயத்துக்கு தேவனுடைய மக்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதனால விலக வேண்டிய முதல் அநியாயம் என்னவென்றால், கட்டுக்கதைகள் போன்ற காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் யாரும் விலகி இருக்க வேண்டும். 2வது நாம் விலக வேண்டிய அநியாயத்தை பற்றி சொல்லும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவில் தான் சொல்றார்.
1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிங்கள். 1 தீமோத்தேயு 6:5. சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று யார் எண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அது அநியாயமான காரியம். தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவன் தம்முடையவர்கள் அறிவார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். இந்த இடத்துல 2வது விலக வேண்டும் என்று பவுல் சொல்லும் பொழுது, தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணி செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அவளை விட்டு நீ விலக என்றே சொல்றார். பணத்திற்காக ஊழியம் என்று யார் செய்கிறார்களோ அந்த மக்களை, அந்த இயக்கத்தை, அந்த சபைகள் என்று சொல்றாங்களோ அந்த சபைகளை விட்டு விசுவாசிகளை விலகி இருந்தா தப்பிச்சான். இல்லை என்றால் தேவன் போட்ட அஸ்திபாரம் உடைஞ்சு போகுமா? ஆண்டவர் நம்மை அறியவில்லை என்று சொல்ல வேண்டுமா? அல்லது அநியாயத்துக்கு செவி கொடுத்து அநியாயத்தை பின்பற்றுகிற கை கொள்கிற ஒரு நிலைமைக்கு, சாய்ந்து போற ஒரு நிலைமைக்கு வரக்கூடுமா? அது யோசிக்க வேண்டும். அதனால பணத்திற்காக ஊழியம் என்பவர்களை விட்டு விலக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணலாமா? தேவபக்தி உண்மையில் ஆதாய தொழிலா? இல்லையே, வேதம் அப்படி சொல்லவே கிடையாது. தேவபக்தி என்று சொல்லுகிறது உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். நான் உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை. தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. பிலிப்பியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனம் வாசிங்கன்னா, அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். அவர்கள் சிலுவைக்கு புகஞ்சிலிருந்து கண்ணீரோடு அநேகந்தரம் சொன்னேன் என்று சொல்றாரு. சிலுவையை பற்றி உபதேசத்தை விட்டு விட்டா ஜனங்கள் ஏகோபித்து கூடுவாங்க. அங்க ஜனங்கள் தாராளமா பணம் கொடுப்பாங்க. இதனால இவங்களுடைய வயிற்று பொழப்பு ஒரு பிரச்சனை இல்லாம நடக்கும். அவருடைய தேவன் வயிறு, தேவன் அவளை அழிய பண்ணுவார்னு சொல்லியிருக்கிற பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஊழியத்துல சாக வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வருது? அதற்கு காரணம் என்னவென்றால், பணத்துக்காக ஊழியம் என்ற ஒரு காரியம். அதோட இந்த வசனங்கள் வாசிக்கிறது நல்லது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை. ஒருவேளை இச்சகமான வசனங்களை சொல்லியிருந்தால் நாங்கள் பொருளாசையுடையவர்களாக இருந்திருப்போம். ஆனால் இச்சகமான வசனத்தை நாங்கள் சொல்லவும் இல்லை, பொருளாசை உடையவளாய் மாயம் பண்ணவும் இல்லை. இவங்க பிரசங்கத்தை கேட்டா அந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் யாருக்காவது பண உதவிங்களுக்கு செய்யணும், அவங்க பணம் தேவை என்று சொல்றதை போல பேசுறாங்க. நம்ம கொடுத்தா தானே இவங்க வயிற்று பழப்பு நடக்கும், ஊழியம் நடக்கும் நிலைமையில பேசாம, பணத்தை பற்றி ஒரு சின்ன காரியத்தை கூட சொல்லாம, பண ஆசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணாம, அவங்க என்ன சொல்றாங்க? இச்சகமான வசனத்தை சொல்லாம ஆண்டு என்ன வசனத்தை சொல்ல சொன்னாரோ அந்த வசனத்தை சொல்றாங்க. அப்படி சொன்னா போதக சிக்ஷைய ஜீவ வழி. சிக்ஷித்து கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் தடசாட்சியாய் தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாடுல ஜனங்களை கடிந்து கொண்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த ஜனங்களை அக்கினியாக்குவேன், என்னுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற வசனத்தை, அதாவது இந்த ஜனங்களை விறகாக்குவேன், இந்த ஊழியக்காரர் சொல்லுகிற வசனத்தை நான் அக்கினியாக்குவேன் சொல்றாரு. அதை எரிக்கும் அவங்கள. அப்புறம் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் வசனம் கொடுக்கும் பொழுது இவங்க கண்மலையை போல இருக்கிறாங்க, இந்த வசன சம்மட்டியை போல அடிச்சு அவங்களை நொறுக்கி போடும் நிலைமையில ஆண்டவர் சொல்றார். ஆனால் இன்றைக்கு நடக்கிற பிரசங்க கூட்டத்தை நீங்கள் கவனித்தால், பணத்தை பற்றி முதலில் பேசி, காணிக்கையை பற்றி முதலில் பேசி, பிற்பாடு தாங்க பிரசங்க மேடைக்கே போறாங்க. அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பணத்தேவைகள் எல்லாம் சொல்லி கவர் காணிக்க கொடுத்து தட்டுகளை அனுப்பி பைகளை அனுப்பி பணத்தை உண்டாக்குற நிலைமை இன்றைக்கு சர்வசாதாரணமான உலகத்துல நீங்க பார்க்க முடியும். அவங்களுடைய பிரசங்கத்துல கடினமான பிரசங்களை நீங்க பார்க்க முடியாது. இச்சகமான வசனங்களை பேசுவாங்க. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், நீங்க கொடுத்தா அவர் 100 மடங்கு பலன் கொடுப்பார். இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணுகிற ஆட்களை நாம் பார்க்க முடியும். தீத்து
2ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் பவுல் அங்கே என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை இல்ல 2:11 தீத்து 1:11 மன்னிக்கிறார் 1:11 தீத்து 1:11 அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அது நியாயப்பிரமாணக்காரர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அநேகர்னு 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் விசேஷமாய் விருத்தசேதனம் உள்ளவர்கள் இல்ல 11ஆம் வசனத்துல தான் அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து சரியானவர்களை உபதேசிக்கவில்லை, இழிவான ஆதாயத்திற்காக தகாதவர்களை உபதேசிக்கிறார்கள். அப்ப அவங்க உபதேசிக்கும் போது ஆதாயம் ஏதாவது கிடைக்குமா? நாம் அதை ஆதாயம் என்று அவங்க நினைக்கிறாங்க. வேதவசனம் சொல்றது இழிவான ஆதாயம். அப்ப தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எழுதினா அது இழிவு இல்லையா? இந்த கூட்டங்கள் பிரச்சாரம் நடத்தி பணத்தை உண்டாக்குறது ஒரு இழிவான தொழில் இல்லையா? அப்புறம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் பாருங்கள். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் அப்ப பொருளாசை அவங்க மனசுல வைத்து தந்திரமான வார்த்தைகளை பேசி அவங்களை பிடிக்கிறாங்க. அப்ப பொருளாசைக்கு அவங்க முதல்ல ஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாக ஆண்டவர் அழைக்கிற ஊழியக்காரர்கள் பணத்தை முக்கியப்படுத்தி ஊழிய செய்தார்கள் என்ற வரலாறு பைபிள்ல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. உண்மையாகவே நடக்கிற ஊழியத்துக்கு பணம் அவசியம் என்பது உண்மைதான். ஊழியக்காரர்களுடைய தேவை சந்திக்கப்படுவதற்கு பணம் வேண்டும் என்பது உண்மைதான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பணம் இது தேவபக்தி மூலமா தான் பணம் சம்பாதிக்கணுமா? பிரசங்கம் செய்கிற மூலமா தான் பணத்தை உண்டாக்க வேண்டுமா? பணத்திற்காக ஊழியம் என்பது பைபிள்ல கிடையாதுங்க. ஊழியம் செய்தால் பணம் வரும், அதுதாங்க உண்மை. நம்முடைய ஆண்டவரை பற்றி ஆண்டவர் சொன்னதை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35, 36 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களை ஒன்றுமில்லாத அனுப்பினேனே, அப்போ உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்தாரு கேட்கிறார். நீங்க தடி எடுத்துட்டு போக வேண்டாம், பணப்பை எடுத்துட்டு போக வேண்டாம், வஸ்திரங்கள் எடுத்துட்டு போக வேண்டாம், நீங்க இருக்கிற நிலைமையிலே போங்க, ஒரு வீட்டுக்கு சமாதான வாழ்த்து சொல்லுங்க, அவங்க ஆகாரம் கொடுத்தா பூசிங்க, அங்க தங்கிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று சொன்ன உடனே இப்போ நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க போய் அங்க அவங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சொல்லல. இப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்னா நீங்க இருக்கிற இடத்துல அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா இவங்க என்ன செய்யறது தெரியுமா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யாம பணத்துக்காக ஊழியம் என்ற நிலைமையில, வயிற்றுக்காக ஊழியம் என்ற நிலைமையில இச்சகமான வார்த்தைகளை பேசி அவங்க பொருளாசை உடையவர்களாக இழிவான ஆதாயத்திற்காக தகாதவர்களை உபதேசிக்கிற இந்த ஆட்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமா இருக்கிறாங்களே, இவங்களை விட்டு விலக வேண்டும். இது அநியாயமான ஒரு காரியம் என்று தேவனுடைய பிள்ளைகளை புரிஞ்சிட்டோம்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எசேக்கியேல் 13:10. சமாதானம் இல்லாதிருந்தும் இல்ல 13:19 சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்ளுவதற்கும் உயிரோட இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோட காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்திற்கு பொய் சொல்லுகிறதுனால சில சிறங்கை கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே ஆக்குவீர்களோ? அப்ப ஆண்டவர் இந்த ஜனங்கள் மத்தியில அவரை எப்படி பரிசுத்த குலைச்சலாக்குறாங்கன்னு சொன்ன இந்த பிரசங்கிமார்கள் சில சிறங்கை கோதுமை சில அப்பத்துண்டு கொடுத்துட்டா போதும். அவங்க ஏற்கனவே பொய்ய நம்புறவங்க, இவங்க அவங்களுக்காக பொய் சொல்றவங்க. அவங்க பொய்ய நம்புறதுக்கு பொய்ய விரும்புறவங்க பொய்ய கொடுத்த உடனே நாங்க பொய்ய நம்புறோம், நீங்க எங்களுக்கு பொய்ய கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு பதிலீடாக நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி முதல்ல ஒப்பந்தம் பண்ணித்தான் இந்த சில சிறங்க
கோதுமை அப்பத்துண்டு தாரம் சொன்னாங்க. அதுக்காக ஒரு உபதேசம் பார்த்தீங்களா? அப்ப பணத்துக்காக ஊழியம், பொருளுக்காக ஊழியம் என்ற காரியத்தை விட்டு அது அநியாயம் என்று அதுக்கு விலகி இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் அந்த 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களை விட்டு விலகு என்று சொல்றார். இந்த பணத்துக்காக ஊழியம் செய்வர்களை கண்டுபிடிக்க இதை விட கூடுதலாக நான் விளக்கம் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். சீசர்களை ஆண்டவர் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அதுல 70 பேர். ஏற்கனவே அவங்ககிட்ட 12 பேர் இருக்கிறார். அப்ப 70 பேர் 12 82 பேரை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். நீங்க போகும்போது நீங்க நினைச்சபடி ஊழியம் செய்யக்கூடாது, எல்லா வீட்டுக்கும் போகக்கூடாது. எந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று நான் உங்கள் இருதயத்துல பாரம் தர்றேனோ அந்த வீட்டுக்கு நீங்க போனா போதும் சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்றார். இன்றைக்கு பாருங்க, வீட்டுக்கு வீடு போகக்கூடிய ஊழியக்காரன் தான் நிறைய இருக்கான்னு சொல்றாங்க. நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா நான் வெள்ளம்பல மட்டத்துல போகும் பொழுது என்ன 10ஆம் தேதிக்குள்ள எல்லா ஊழியக்காரர்களும் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானமா, நானும் ஊழியனா இருக்கேன்னு அந்த அம்மா பேசுறது புரிஞ்சுக்கிறது தெரியாதா? ஆனா அந்த ஆட்கள் அப்படித்தான் செய்யறாங்க. நீங்க எங்க இந்தியா முழுசும் பிரயாணம் பண்ண, வேற தேசத்தை விட்டுருங்க, நமக்கு தெரியாதுங்க. நம்ம வாழ்கிற இந்தியா தேசத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு போற ஊழியக்காரர்கள் அதுல இந்த மாத சம்பளத்துல போகாம இருக்குதே கிடையாது. அப்ப ஜனங்களுக்கே தெரியுது இந்த ஆட்கள் எதற்கு வர்றாங்க தெரியுமா? ஊழியம் இருக்குல்ல, ஜெபிக்கலாம் 2வது காரியம், நாங்க பணம் கொடுப்போம், அதுக்காக வர்றாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் போதியாமல், அநேகரை போல. அப்ப இவங்க கொஞ்சம் பேர் எல்லாம் அநேகர். இந்த ஊழியக்காரங்க, இந்த பணத்துக்காக ஊழியம் செய்றவங்க அநேகர். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு சொன்னா அங்க போதகர்களும் ஜாஸ்தி, அதோட அந்த போதகர்களை பின்பற்றுகிற ஜனங்களும் ஜாஸ்தி. இந்த போதகர்களும் ஜனங்களும் அதாவது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடுக்க மனசு கிடையாது. இதமான இவங்களுக்கு இதமான பிரசங்கம் பண்றவங்களை சேர்த்து கொண்டு திரளாக போறாங்களே. கொஞ்சமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு சோதனையாத்தான் இருக்கு. அவங்க திரளான ஊழியர் இருக்கிறாங்களே, திரளா ஜனங்கள் அங்க போறாங்களே. ஆனா இந்த வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போறாங்க, தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதலை திரளாக சேர்த்து கொண்டு போறாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல முந்தைய காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, பொய் தீர்க்கதரிசிகள், பொய் போதகர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இப்போ பொய் போதகர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீண்ட சரித்திரம் உண்டு. அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிரயத்திற்கொண்ட ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க. அவருடைய நல்ல நடக்கை அநேகர் பின்பற்றாங்கன்னு சந்தோஷப்படலாம். அவர்கள் கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுகிறார்கள் சொன்னா, இந்த ஆவி பெறுகிற சில கூட்டங்கள் எல்லாம் நீங்க போய் பார்த்தா, நான் ஒரு முறை போயிட்டு இனி சாகிற வரைக்கும் அங்க போக கூடாதுன்னு தீர்மானிச்சேன். அங்க நடக்கிற அலங்கோலங்கள், பெண்கள் உருண்டு புரண்டு காரியம் எல்லாம் ஆம்பளையில கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறான், சினிமாவில் பார்க்கற மாதிரி. இது எவ்வளவு கொடுமையான காரியம்! இது சத்தியமா? இது பரிசுத்தமா? இது ஆவியானுடைய கிரியா என்று கேட்கிற அளவிற்கு நிறைய பேர் அங்க போறாங்க. அருமையானவர்களே, பணம் பால் ஊழியம் என்பதல்ல, அப்படி சரித்திரம் கிடையாது. ஆனால் ஊழியத்திற்கு பணம் தேவை. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்களா? அங்க ஊழியத்திற்காக அவர்கள் பணம் உண்டாக்கினார்கள் என்ற வரலாறே கிடையாது. அவங்க ஏழைகளான விசுவாசிகளுக்கு பணம் சேகரித்து அனுப்புனாங்கன்னு சொல்லியிருக்க தவிர, மற்றபடி நிலங்கள் வீடுகள் உடையவர்கள் விற்று கொடுத்தாங்க. ஊழியக்காரருடைய தேவை எப்படி பூர்த்தியாக்கப்பட்டது? அதற்கு ஆண்டவர் சொல்கிறார்,
வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறேன். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன் சுவிசேஷத்தினால பிழைப்பு நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அதை கூட நான் அனுபவிக்கவில்லை என்ற பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். பணத்துக்காக ஊழியம் என்ற சரித்திரம் பைபிள்ல கிடையாது. ஆனால் ஆண்டவர் பணம் தருகிறார். இல்லைன்னா எப்படி ஊழியம் நடக்கும்? நம்முடைய வால்பாறையில 1967 இருந்து ஆரம்பித்த நம்முடைய சபை ஊழியத்துல 28 கன்வென்ஷன் நடத்தியிருக்கிற வால்பாறையில, சபையிலும் வெளியிலும் பொதுக்கூட்டத்திலும், ஸ்டாப் கிளப்ல, அப்புறம் இந்த கிரவுண்டில் கூட்டம் நடத்தி இருக்கிறோம், ஸ்கவுட் பில்டிங்ல கூட்டம் நடத்தி இருக்கிறோம். 28 கூட்டத்துல ஒரு கூட்டத்தில் எது காணிக்கை எடுத்ததுண்டா சொல்லுங்க? எவ்வளவு செலவாயிருக்குது? காணிக்கை எடுத்ததே கிடையாதுங்க. நான் ஆரம்ப நாட்கள் வால்பாறை மலை பிராந்தியத்துக்கு வந்து எங்கேயாவது போய் கூட்டம் நடத்தினா பணம் வசூல் பண்ணுவாங்க. எனக்கு முதல்ல விளங்கலை, எதுக்கு பணம் வசூல் பண்ண எனக்கு தெரியல. கடைசியில் என் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அந்த பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. செத்தாலும் சாவேனை தவிர பணத்தினால ஊழியம் என்பது யாருடைய மனதும் படக்கூடாது. அந்த 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 மற்றவங்களுக்கு வேணா கொடுங்க, அது எனக்கு தெரியாது, அதை நிறுத்தின வேணாங்க. இத்தனை ஆண்டு காலத்துல பணத்துக்காக ஊழியம் என்ற நிலைமை நான் சபையில் ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து பணம் கொடுங்க, இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது. செய்யும் பொழுது அதை நன்றியோடு போயிடுறோம், சபைக்கு தெரியப்படுத்துறோம், அவ்வளவுதான். ஆனால் பணத்தினால ஊழியம் கிடையாது. ஆண்டவர் பணத்தை வென்றாலும் கொடுப்பார், அதுல என்ன சந்தேகம்? ஒரு முறை இங்க கதவை திறக்கிறேன், ஒரு கவருக்குள்ள பணத்தை போட்டு யாரும் உள்ள போட்டு போயிடுறாங்க. தேடி இருக்காங்க, ஆளை கிடைக்கல. ஆனா போட்டுட்டு போறமே இதுக்கு நனைஞ்சு போய் அவர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட நினைக்காத ஒரு கடிதம் எழுதி ஒரு 500 ரூபாய் கவருக்குள்ள போட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, அன்றைக்கு எனக்கு தேவையும் இருந்தது. நான் அந்த பணம் வேணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஆண்டவர் அதை கொடுத்தார். ரோட்ல நடந்துட்டு இருக்கிற 2 டிரைவர்கள், அவங்க நம்ம சபையும் அல்லங்க, அவங்க விசுவாசம் கூட சொல்ல முடியாது. நம்முடைய ஊழியத்தால ஆசிரியப்பட்டவங்க சொல்லலாம். ஊழியத்துல கலந்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டத்துல கவருக்குள்ள 100 ரூபாய் எடுத்து காணி கொடுக்குறாங்க. அவங்க வேற யாருக்காவது கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நம்ம கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவங்க உண்மையா ஊழி செய்யறாங்களுக்கு கொடுக்கணும், அதை நல்ல நிலைமையில பயன்படுத்துவாங்க. இப்படி நான் நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில சொல்லுவேன். சில வேளைகள்ல நம்முடைய ஊழியத்தினுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யறா தெரியுமா? ஒரு முறை எனக்கு பண விஷயத்துல ரொம்ப கஷ்டம் இருந்தது. வீடு சந்திக்க போகும்போது பணம் உதவி செய்வாங்கன்னு சொன்னா அந்த சோதனையை மேற்கொண்டுக்க அந்த வீடுகளுக்கே போக மாட்டேன். பணம் கொடுக்குறவங்க வீட்டுக்கே போகிறது கிடையாது. அப்படித்தான் அந்த வீடு சந்திப்பு ஊழியத்தை நிறுத்தினேன். அப்போ என் மனசுல ஒரு பாரம் இருந்தது. ஊழி செய்தால்தான் ஆண்டவனுக்கு பணம் கொடுப்பார், சும்மா சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் பணம் கொடுக்க மாட்டார். அன்றைக்கு புஸ்தகங்கள் எடுத்துட்டு போய் நான் விற்பனை பண்ணது, ஒரு வாரத்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த புஸ்தகங்கள் வித்தது மூலமா அந்த பணத்தை கொடுத்தார். ஊழியமும் நடந்தது, என்னுடைய தேவைகளும் பூர்த்தியாகப்பட்டது. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லைங்க. அதாவது இந்த அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு பத்திரிகைகளை பார்த்தா இத்தனை 1000 கொடுக்கிற இத்தனை பேர் தேவை, ஆனா 500 கொடுக்கிற 1000 பேர் தேவை, 10,000 கொடுக்கிறவர்கள் தேவை, 1 லட்சம் கொடுக்கிற பத்திரிகை சர்வசாரா போடுறாங்க. புறஜாதி மக்கள் கேட்டுட்டு, என்னங்க உங்க ஆட்கள் பண வேட்டையை வசூல் பண்றாங்க, பண வேட்டையை நடத்துறாங்க, அரசாங்கத்துல கூட இப்படி பண வேட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டங்களை போட்டுக்கிறாங்க, உங்க மார்க்கத்தில் இது கிடையாதா அப்படிலாம் கேட்கிறாங்க. இன்றைக்கு பணத்தினாலதாங்க நிறைய ஊழியர்கள் நடக்கிறதாக சொல்றாங்க. ஆனால் நான் சொல்றேன், அது நடக்கலாம். மாட மாளிகை கூட கோபுரம் கட்டலாம், ஜனங்களை ஏகோபித்து கூட்டலாம், நிறைய ஊழி செய்யற மாதிரிலாம் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணலாம். பரலோகத்தில் அது கதையே இருக்காது. உங்களுக்கு நீங்க அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த கட்டுக்கதையில உண்மை இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பணத்துக்காக ஊழி செய்யறவங்களாம் சரியா செய்யறாங்க, தேவசத்தை போய் செய்யறாங்க நினைச்சிடாதீங்க. அந்த அநியாயத்தை விட்டு நீங்க விலகணும். நான் அந்த அநியாயத்தை விட்டு ஆரம்ப காலத்துல விலகிட்டேன். சாகிற வரைக்கும் அந்த அநியாயத்துக்குள்ள உள்ளே போக மாட்டேன், கட்டுக்கதைக்கும் போக மாட்டேன், இந்த பணத்துக்காக ஊழியம் என்ற நிலைமைக்குள்ள உள்ளே நுழைய மாட்டேன். ஏன்? என்னை தேவன் நம்பி என்னை அஸ்திபாரம் போட்டார். என்னை அறிவார், என்னுடைய தேவை அவருக்கு தெரியும், என்னுடைய ஊழியத்தின் உண்மை அவருக்கு தெரியும். என்னுடைய பக்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை, அவர் எல்லாம் அறிவார். நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையைத்தான் சொல்லுவேன். அது வித்தியாசமாக ஜனங்களுக்கு அனுகூலமாக பிரசங்கம் பண்ணி பழக்கம் கிடையாது. 3வது நான் விலக வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் விலக வேண்டிய அநியாயம். பவுல் தீமோத்தேயுக்கு தான் சொல்றாரு, அது நமக்கும் தான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
2 தீமோத்தேயு 2:22. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. 3வது, பாலியத்திற்குரிய இச்சை என்பது அநியாயம். அந்த அநியாயத்துக்கு நாம் விலக வேண்டும். 1 கட்டுக்கதைகளுக்கு விலக வேண்டும், அது அநியாயம். 2வது, பணத்துக்காக ஊழியம் என்றாலும் அதிலிருந்து நாம் விலக வேண்டும். அது இயக்கங்களாக இருந்தாலும் சரி, சபைகளாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அதை விலகி இருக்க வேண்டும். 3வது, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நாம் விலக வேண்டும். அண்டி நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. பாலியம் என்று சொல்லுவது என்ன? அதற்கு விளக்கம் இப்படி சொல்லலாமா? பாலியம் யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது, வாழ வயதின் பாவங்களால் நிறைந்து மண்ணுக்குள்ளே படுத்துக்கொள்ளும் என்று யோபு தன்னுடைய புத்தகத்தில் சொல்றார். அப்புறம் நான் வாசிக்கிறோம் சங்கீதம் 25:7, என் இள வயதின் பாவங்களையும் மீறுதலையும் நினையாதரும் என்று தாவீது ராஜா சொல்றார். என் இள வயது, பாலிய வயது, பாலியத்திற்கு இச்சை, அந்த பாவத்துக்கு அந்த மீறுதலுக்கு என்ன நீங்களாக்கும் நினையாதரும் அப்படி சொல்றாரு. பாலிய வயது என்று சொல்றது டீனேஜ்னு சொல்லலாம். 13 to 19 வரையில பாலிய வயசுன்னு சொல்லலாம். இதுல அதிகமாக கிரியை செய்கிற பாவம் எது என்று கேட்டால், இச்சை அதிகமாக கிரியை செய்கிற வயதாங்க இந்த பாலிய வயசு. அது மண்ணுக்குள்ள படுத்துக் கொள்வதுன்னு பயங்கரம். இன்னொன்று, அதை ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்முடைய ஜீவியம் கதை கந்தையாயிரும். அவர் நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. நினைக்க கூடாதுன்னு சொன்னதுனால ஆண்டவர் நினைக்காம இருந்துருவாரா நம்ம பாவங்களை? அவர் நினைச்சதுனால தானே நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில பலியானார். அதனால பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யணும்? விலகி ஓடணும் அப்படின்னு சொல்றார். பாலியத்திற்குரிய இச்சை என்று சொல்ல ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை விட்டு விலகணும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். 3வது நான் விலக வேண்டிய பாவம் பாலியத்திற்குரிய இச்சை. இந்த இச்சை என்று சொல்ற காரியம் அது சாதாரண நீ நினைக்கப்படாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 24 என்ன பார்க்கிறோம்? எரேமியா 2:24, வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதும். இச்சையின் மதவெறி. ஒருத்தருக்கு இச்சை வந்தா அது வெறித்தனத்தை உண்டாக்கணும். அந்த வெறித்தனத்தினால என்ன ஏற்படும் தெரியுமா? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24 36 வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய வருகையில் அபாத்திரமாய் போவதற்கு அவங்க வெறி உள்ளவர்களாக இருந்தால் அவருடைய வருகைக்கு அபாத்திரமா போயிடுவாருன்னு சொல்றார். யார் ஒருவருக்கு இச்சை இருக்குதோ அது கொஞ்ச நாள்ல அவர்களை வெறி பிடிச்சவங்களை ஆக்கிரும். அவங்க உட்கொள்றது எது, அந்த உட்கொள்றதுனால ஏதாவது லாபம் இருக்கான்னு கூட நினைக்க முடியாத அளவுக்கு காற்றை உட்கொண்டா அதுக்கு பிரயோஜனம் ஏற்படுமா? அதனால வெறித்தன்மை உடையது இச்சை. அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும். இன்னொன்று, ரோமர் 1ஆம் அதிகாரம் 26 வாசிங்கன்னா, அவர்கள் தேவனை அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சேவித்து தொழுது கொண்டதுனால தேவன் அவளை இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. இச்சை ரோகத்துக்கு, இச்சை என்பது வியாதியை கொண்டு வரும். அதை விளக்குவதற்கு 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 2-4 நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணமாகாத ஒரு இளைஞனுங்க அம்னோன், அவன் தன் சகோதரி மேல ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் எழுதி. அந்த சகோதரி என்று சொல்லும் போது அப்சலோமுடைய தங்கை, இவன் இன்னொரு தாயினுடைய மகன், அவ இன்னொரு தாயினுடைய மகன். அவன் அதனால அவன் மேல ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான் எழுதிது. அவனுடைய தந்திரகார நண்பன் வந்து கேட்கிறான், நீ ராஜகுமாரனா இருந்து நாளுக்கு நாள் ஏன் நீ மெலிந்து போகிறாய் அப்படின்னு கேட்க. இந்த இச்சை யாருக்கு வருதோ அது வெறியை உண்டாக்கி அவளுக்கு நோயை, அதாவது நோயை
ரோகத்தை உண்டாக்கி சரீரத்தையே மெலிய பண்ணிடும். இப்ப இச்சைக்கு தான் முதலிடம் தவிர அந்த இச்சை இருக்கிற இடத்துல ஆண்டவர் வர முடியாது. ஆண்டவருக்கு இச்சைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது வியாதியை கொண்டு ஆரோக்கியத்தை கெடுத்து போடுது. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? எபேசியருக்கு 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மோசம் போக்குற இச்சை, கெட்டு போகிற இச்சை என்று பவுல் அங்கே உபயோகிக்கிறார். அந்த இச்சை மோசம் போகிறது, அது கெட்டு போகிற இச்சை. அது பழைய மனுஷனுக்குரியது, புதிய மனுஷனுக்குரியது அல்ல. அப்ப யாருக்கு இச்சை இருக்கிறதோ அது அவங்களுக்கு வெறித்தனத்தை உண்டாக்கும். யாருக்கு இச்சை இருக்கிறதோ அது அவர்களுக்கு, அதாவது அவருடைய ஆரோக்கியத்தை கெடுத்து நோயை தரும். அது அவர்களை மோசம் போக்கும். அப்படி மோசம் போக்குறதுனால கடைசியில் அது அவருடைய ஆவிக்குரிய உயிரையே பறித்துக் கொள்ளும். சில சமயத்தில் சரீர உயிரை கூட பறித்துக் கொள்ளுமா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். யாரு அங்க யோசுவா கேட்கிறார், நீ ஒழிக்காதே. ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்டான். அந்த இச்சையினால் அவனுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? அவனை கொண்டு போய் கல்லறிந்து அக்கினியினால் சுட்ட வச்சு கொன்றாங்களே, அது அவனை வஞ்சித்து போடுச்சுல, ஏமாற்றி போடுச்சுல. அப்புறம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது, அவைகளை சிலர் இச்சித்து தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் எழுதிக்கிற இந்த இச்சை, யாருக்கு இச்சை இருக்கிறதோ அது அவர்களை அவருடைய இருதயத்தை உருவ கத்தி குத்துறது மாதிரி குத்துமா. அதனாலதான் இது அநியாயம் என்று சொல்லி பாலியனாகிய இளைஞனாகிய தீமேத்துக்கு எழுதும் பொழுது நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகு அப்படின்னு சொல்றார். இச்சை என்ன எப்பொழுதுமே செய்ய முடியுமா? கட்டுக்கதை எப்பொழுதுமே இருக்குமா? இன்னொன்று பணம் எப்பொழுதுமே இருக்குமா? அந்தஸ்து எப்பொழுதுமே இருக்குமா? ஜனங்கள் எப்பொழுதுமே இருப்பாங்களா? நாமும் எப்பொழுதுமே இருப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல உலகமும் அந்த நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. நான் இதுல வாசிக்கிறேன், பிரசங்கின் புத்தகத்துல, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் நடக்கையை காத்துக்கொள்ளும் சொல்லிக்கிறே. எங்க போனாலும் இந்த பாவம், இந்த இச்சை சம்பந்தப்பட்ட காரியங்கள் யாரையும் விட மாட்டேங்குதுங்க. அது கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாம போனாலும் சரி, இந்த இச்சை என்பது கொடூரமாய் கிரி செய்யற ஒரு காலம். எந்த காலத்துல இது அநியாயம் என்று அனைவருக்கு விளங்குறது இல்லை. அதனால ஏற்படுகிற நஷ்டங்களை பற்றி புரிந்து கொள்றதில்லை. கட்டுக்கதைகள் என்ன நிரந்தரமான கதைகளா? பணம் அந்தஸ்து எப்பொழுதுமே மனுஷனுக்கு நிலைக்குமா? இந்த பாலியத்திற்குரிய இச்சைகள் நமக்கு நல்ல காரியங்களை நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டாக்குமா? வெறித்தனத்தை உண்டாக்குமே. கர்த்தருடைய வரைக்கு நம்மளை அபாத்திரமாக்கிருமே. ஆரோக்கியமா இருக்கிற நம்மளை வியாதி பிடிச்சவங்கள மாத்திருமே. கெட்டு போகாத இருக்கிற நம்மளை கெடுத்து போடுமே. நம்மளை ஏமாத்தி வஞ்சித்து போடுமே. இது நாம் பாவம் செய்த பிற்பாடு, இந்த பாவத்துக்கு அடிமையான பிற்பாடு அதை நம்ம உருவ குத்துமே. அதனாலதான் பெண்கள் தூக்குல தொங்குறாங்க. அதனால இதற்கு விலகி இருக்க வேண்டும் என்று. 3வது, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி இரு. இன்றைக்கு இந்த பாவங்கள் சர்வசாதாரணமா உலகத்தில் நடமாடுது. நீங்க ஓசியாவின் புத்தகத்துல வாசா, வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி அலைய பண்ணிற்று. வேசித்தனம் இருக்கிற அளவுக்கு அவர்கள் கர்த்தரை அறியார்கள் அப்படி சொல்லி இப்ப இந்த வேசித்தனத்துக்கு ஏற்பட வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? இந்த இச்சைக்கு ஏற்பட வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? கலாத்திரர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இச்சை இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? மாம்சத்தின் அந்த ஆசை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இனி இச்சை நம்முடைய வாழ்க்கையில் கிரி செய்யவே செய்ய முடியாது. இச்சை உள்ளவர்களா இருக்கிறவர்கள் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அங்க விட்டா கூட அவங்க இருக்க மாட்டாங்க. இவைகளுக்கு நீ விலகிடு. அதனால 3 காரியங்களுக்கு வாலிபனாகிய இளைஞனாகிய தீமோத்தேயுக்கு சொன்ன காரியம் நமக்கு போதனையாகவும் எச்சரிப்பு எழுதப்பட்டிருக்கிற காரியம். தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, யாரும் உடைக்க முடியாது.
தேவன் தம்முடையவர்களை நன்றாகவே அறிவார். நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் உங்களை பற்றி. மூன்றாவது, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இதற்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. அதனுடைய கொடுமையை உணரு. பணத்துக்காக ஊழியம் என்கிற அதனுடைய கொடுமையை உணரு. கட்டுக்கதையினால் ஏற்படுகிற விபரீதங்களை உணரு. அதை கவனியாத, அதை செவிகூடாத, அதை பின்பற்றாத. இது இன்றைக்கு அவசியமான காரியம் தானே. விசுவாசிகள் மத்தியில் இந்த மாதிரி அநியாயங்கள் காணப்படவில்லைனால் பரலோகத்தை போய் நினைக்கிற 8வது காரியம். பரலோகத்தை இங்கேயே பார்க்கலாம். எங்கள் மக்களை பாருங்க, யாருமே கட்டுக்கதைகளை செவி சாய்க்க மாட்டாங்க, பின் செல்ல மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் விசுவாசிகளை பாருங்கள், அவங்க பணத்துக்காக ஊழியம் என்ற நிலைமை, பணத்துக்காக வாழ்க்கை என்ற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. பணம் தேவைதான் குடும்பம் நடத்துறதுக்கு, பணம் தேவைதான் ஊழியம் செய்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் தேவ சித்தம் செய்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறார், எங்களுடைய ஊழியத்தின் தேவையை பூர்த்தி செய்கிறார். நாங்க வாக்கிலும் சரியாத்தான் இருப்போம், செய்கையிலும் சரியாத்தான் இருப்போம். இன்னொன்று, பாலியத்திற்குரிய இச்சைகள் இன்றைக்கு எவ்வளவு பயங்கரமாக்கிற. இந்த சினிமா துறதாங்க இந்த ஆண்களை பெண்களையும் கிறுக்கு பிடிச்சவங்களை ஆக்கிருச்சு. என்னமோ விசுவாசிகளான நாம சாத்தானுடைய ஆளுங்கள் என்று அவள் சொல்லுகிறார்களே, அதை நம்ம அறியாம இருக்கிறோம். தாவீது முதல்ல தான் சொல்றாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து என தூக்கி எடுத்தீர். அது அவர் ரட்சிப்பின் ஆரம்பத்துல. மறுபடியும் அவர் சொல்றாரு, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், பயங்கரமான குழியில் இருக்கிறேன், சேற்றுக்குள்ள இருக்கிறேன்னு கூட சொல்றதாக சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறான். பாவத்தில் விழுந்து போன போது அவர் அதே மாதிரி அறிக்கை செய்கிறார். முதல்ல எப்படி அறிக்கை செய்தாரோ ரட்சிக்கப்பட்ட போது, பிற்பாடு பாவத்தில் விழுந்த போது அதே அறிக்கை திருப்பி சொல்றாரு. அதனால ஆண்டவருக்கு என்ன மகிமை, இவருக்கு என்ன ஆசீர்வாதம். அதனால் ஒரு முறை விட்ட காரியத்தை மறுபடியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட போதனை பைபிள் இருக்குது. அதற்கு தாங்க ஆண்டவர் இயேசு நம்ம ரட்சித்துக் கொண்டார். கட்டுக்கதை தேவையற்றது. பணத்துக்காக ஊழியம் என்பது தேவையற்றது. பணத்துக்காக குடும்ப வாழ்க்கை என்பது தேவையற்றது. யாருமே அப்படின்னு பணத்துக்காக நான் வாழ்றவங்க பணத்துக்காக ஊழியம் சொல்லவே கூடாது. கட்டுக்கதைகளை பின் செல்றவங்க, செவி கொடுக்கிறவங்க, அதுக்கு பின்னால போறவங்க நம்மளை சொல்லக்கூடாது. பாலியத்திற்குரிய இச்சை உள்ளவங்களை அலையிறாங்க அப்படின்னு யாரும் நம்மளை பற்றி சொல்லக்கூடாது. அந்த இச்சை ஒரு காலத்துல கிரியை செய்யும். அதனால ஏகப்பட்ட நஷ்டங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனா இப்ப அந்த இச்சை எங்கிட்ட கிடையாது. அதை விட்டு விலகி இருக்கிறோம். நீங்க விலகுன்னா வாங்க, விலகி வாங்க, இல்லைன்னா நீங்க எங்களை விட்டு தூரமா போங்க. அதாங்க இந்த பொந்து கலாத்திய கப்பத்தோக்கிய ஆசியா பித்னியா தேசங்களை சேர்க்கிறவங்க செய்தாங்க. அந்த துன்மார்க்க உலகினால விழ சொன்னாங்க, விழா இருக்கிறனால ஆச்சரியப்பட்டு தூசித்தாங்கன்னு எழுதிக்குதே. அதனால நான் விலக வேண்டிய அநியாயங்கள் விலகிட்டோமா, விலக வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்துச்சா, அது அநியாயம் புரிஞ்சதா? இப்பொழுதாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்ட பிற்பாடு புரிந்து இனி உள்ள காலங்களில் இதற்கெல்லாம் விலகி இருந்தால் ஆண்டவர் அஸ்திபாரம் பட்டதில் சந்தோஷப்படுவார். அவர் நம்ம அறிந்ததுனால அவருக்கு மகிமை உண்டாகும். நாம் அநியாயத்தை விட்டு விலகிறது அதற்கு முத்திரையா இருக்கிறது, அச்சாரமா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது. ஆண்டவர் வசனங்களை ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிக அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக நாங்கள் போய் தெரிவிக்கிறோம். நாங்கள் எது அநியாயம் இல்லை என்று தேவகுமாரன் வந்து எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நியாயத்தை அநியாயம் என்று நாங்கள் குழப்பிக் கொண்டிருந்த காலங்களில் நான் இருந்த ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை அஸ்திபாரம் விட்டீர், நீர் எங்களை அறிகிறீர். அநியாயத்திற்கு உமக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நீர் அநியாயம் செய்வதில்லை. நீர் அநியாயம் செய்கிறவர் என்று உண்மை பற்றி எவன் சொல்ல முடியும்? நம்முடைய மக்களான நாங்களும் கூட அப்படித்தான் ஆண்டவரே, நாங்கள் அநியாயம் செய்வதில்லை, நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்று எவனும் எங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அநியாயத்தினுடைய கேடுபாடுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அநியாயம் நாங்கள் செய்தோம் என்றால் கண்டிப்பாக சாவோம். யாரும் எங்களை பிழைக்க வைக்க முடியாது. கர்த்தாவே, நாங்கள் விலகி இருக்க வேண்டிய அநியாயங்களை குறித்து ஒரு வேதத்திலிருந்து நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். கட்டுக்கதைகள், அநியாயமான காரியங்கள். இன்றைக்கு ஜனசமுதாயம் அதைத்தான் ஆண்டவரை முக்கியப்படுத்துகிறது, அதைத்தான் பின் செல்லுகிறது. அதில் மார்க்கங்களும் போகிறது, சபைகளும் போகிறது. ஆனால் நாங்கள் எதற்கு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து, ஆண்டவரே நாங்கள் கெட்டு போக வேண்டும், எங்களுக்கு தெளிவான சத்தியம்,
ஆண்டவரே, உறுதியான சத்தியம், நிலையான சத்தியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை பின் செல்கிறதுக்கே எங்களுக்கு காலம் போதாது இருக்கும் பொழுது இந்த உபயோகமற்ற தர்க்கத்துக்கு ஏதுவான ஆண்டவரே இந்த கட்டுக்கதைகளுக்கு, யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு, கிழவிகளுடைய கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் ஏன் சாய வேண்டும்? ஆண்டவரே, பணத்துக்காக ஊழியம் என்ற நிலைமையில் இன்றைக்கு பெருவாரியான ஜனங்கள், ஊழியக்காரர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் பணத்துக்காக அல்ல, உமக்காக ஊழியம் செய்கிறோம், உமக்காக குடும்ப வாழ்க்கை நடத்துகிறோம், உமக்காக தொழில் செய்கிறோம். பணம் தேவைதான், ஆனால் பணத்துக்கு நாங்கள் முக்கிய ஸ்தானம் கொடுக்கறதில்லை. அப்படி பண ஆசையுடையவர்களாக இருந்தால் அதனால் வருகிற கேடுபாடுகள் ஒன்றல்ல ரெண்டல்ல. எத்தனை பேர் பண ஆசைக்கு, பொருளாசைக்கு ஈடுபட்டு விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, அந்த பாவத்திலிருந்து, அந்த அநியாயத்திலிருந்து எங்களை விடுவித்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, நாங்கள் அநியாயத்தை விட்டு மாத்திரமல்ல, இச்சைகளுக்கு ஏதுவான காரியங்களை, பாலியத்திற்கு இச்சைகளுக்கு நாங்கள் விலகி இருக்க வேண்டியது எவ்வளோ அவசரம். அது எவ்வளோ பெரிய தீங்கான காரியம். அது எங்களுக்கு வெறித்தனத்தை உண்டாக்குமே, எங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து போடுமே, எங்களை வஞ்சிக்குமே, எங்களுடைய உயிரை பறிக்குமே. ஆண்டவரே, எங்கள் கர்த்தரை அறிய முடியாதபடி செய்து விடுமே, அது வழி தவற பண்ணுமே. அதனால தேவனுடைய மக்கள் திருமணம் ஆனாலும் சரி, ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இச்சைகளுக்கு ஆண்டவரே எங்களை நீர் விலக்கி காக்கிறீர். நாங்கள் விலக வேண்டும் என்று தீர்மானித்தால் அதற்குள்ள சூழ்நிலை உருவாக்குறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் உடைய வசனத்தை கேட்கிற மக்கள் இன்றைக்கு அந்த இச்சைகளுக்கு விலகாமல் இருக்கிறவர்கள் உண்டு, பண ஆசைக்கு விலகாமல் இருக்கிறவர்கள் உண்டு, கட்டுக்கதைகளுக்கு விலகாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. ஆண்டவரே, இவர்களெல்லாம் அநியாயம் என்று முதலேயத்தில் சொல்லியிருந்தால் கேள்வி கேட்காமல் சந்தோஷத்தோடு இந்த அநியாயங்களுக்கு விலகி ஜீவிக்கப்பா, எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்த முழு வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனங்களுடைய மக்களை ஆசிரியர் இந்த நாள் மூலம் எங்களை காத்துக்கொள்ளலாம். ஜெபம் கேட்டபடினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயம் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள மிக்சவங்களோடும் என்றைக்கும் என்றென்றைக்கு இருப்பதாக.